கனடா செல்லும் கனவால் கடன் சுமை, வைத்திய பெண் மர்ம மரணம் சற்று முன் அம்பலமானது. அம்பாறை மருத்துவரின் சோகக் கதை. ராமநாதன் அர்ச்சுனா எம்பிக்கு செருப்பால் மாலை, யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு. செருப்பை கலட்டி சென்ற அர்ச்சுனா. தலவத்துக்கொட பகுதியில் இயங்கிய 9 பாலியல் தொழில் விடுதிகள் சுற்றி வளைப்பு, 34 பெண்கள் உட்பட 43 பேர் சற்று முன் கைது. ஈஸ்டர் தாக்குதலுடன் கோட்டபாயவுக்கு எந்த தொடர்பும் இல்லையாம், சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா கருத்து. கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்பட்டால் இதுதான் நடக்கும் என்றும் எச்சரிக்கை. இராணுவ சிப்பாய் ரயிலில் பாய்ந்து உயிரிழப்பு, யாழ்ப்பாணம் அரியாலையில் சம்பவம். வட்டுவாகல் விகாரைக்கு கீழ் பெரிய புதைக்குழி உள்ளது, ரவிகரன் எம்பி அம்பலப்படுத்தும் பின்னணி. அம்பாறை பொது வைத்தியசாலையின் இயன்முறை மருத்துவ நிபுணராக பணியாற்றிய பெண் மருத்துவரின் சடலம் தெல்தெனிய பகுதியில் கார் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கிய நிலையில் சம்பவம் குறித்து இப்பொழுது புதிய தகவல்கள் அம்பலமாகியுள்ளது. உயிரிழந்த மருத்துவரின் காதலனே அவரது சடலத்தை காரில் கொண்டு வந்து தெல்தெனிய பகுதியில் கைவிட்டு தப்பி சென்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தெரிய வந்துள்ளதோடு கடந்த 17ஆம் திகதி பிற்பகல் 2 மணியளவில் தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள வாகன திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரொன்றில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் உள்ளதாக போலீசாருக்கு மர்ம தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் பூட்டப்பட்டிருந்த காரின் கதவை உடைத்து சோதனையிட்ட போது முன் இருக்கை நீட்டப்பட்ட நிலையில் கருப்பு நிற துணியால் மூடப்பட்டிருந்த பெண்ணின் சடலத்தை மீட்டுள்ளார். நடந்த விசாரணைகளில் உயிரிழந்தவர் வெலிகம பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய சம்பியா தர்சனி என்றும் அவர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் இயன்முறை மருத்துவ நிபுணராக பணியாற்றி வந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் கடந்த ஜூன் 3ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரை நுவரெலியாவில் விடுதியில் தங்கியிருந்ததோடு அங்குள்ள விடுதி மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் சிசிடிவி காட்சிகளில் மயக்க நிலையில் இருந்த இந்த பெண்ணை அவரது காதலன் தூக்கி செல்வது தெளிவாக பதிவாகியுள்ளதாக போலீசார் அம்பலப்படுத்தியுள்ளனர். கடந்த 16ஆம் திகதி இரவு 10:30 மணியளவில் சந்தேக நபர் பெண்ணை தூக்கிக் கொண்டு குடியிருப்பில் இருந்து வெளியேறி காரில் ஏற்றி சென்றுள்ளதாகவும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. உயிரிழந்த மருத்துவருக்கும் கண்டி கண்ணூர்வ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளரான தினேத் திசாநாயக்க என்பவருக்கும் கடந்த 8 மாத காலமாகவே காதல் தொடர்பு இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடா செல்லும் திட்டத்திற்காக வங்கி மற்றும் தனிநபர்களிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கி தனது காதலனிடம் கொடுத்ததாகவும் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகள் சரிவராத காரணத்தால் கடன் சுமையினால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததாகவும் இப்பொழுது தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் இந்த பெண் தன்னுடைய சகோதரரிடம் 3 நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை என சொல்லியிருந்ததோடு மன அழுத்தம் குறித்து வைத்தியசாலையின் மனநல மருத்துவரிடம் ஆலோசனை வாங்கியிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி மாலை அவரது கைபேசி செயலிழந்ததை தொடர்ந்து சகோதரன் நுவரெலியா போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். சடலத்தை எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் சந்தேக நபருடன் தொடர்புடைய மற்றொரு பெண்ணுக்கு சொந்தமானது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பின் மரணத்திற்கான காரணம் குறித்து திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு இது கொலையா அல்லது வேறு காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தற்போது தலைமறைவாகியுள்ள பெண்ணின் காதலன் தினே திசாநாயக்கவை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதோடு சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் செருப்பு மாலை அணிவித்திருந்த தனது பதாகையை கிழித்து தனது காரில் ராமநாதன் அர்ச்சுனா ஏற்றி சென்ற சம்பவம் சற்று முன் பதிவாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை இலக்கு வைத்து அவமதிப்பான வாசகங்கள் கொண்ட 10 அடி உயர பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் சின்னக்கடை பகுதி வீதியில் இந்த பதாகை வைக்கப்பட்டிருந்ததோடு பதாகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராஜபக்ச பிறவி என்று எழுதப்பட்டு அவரது புகைப்படத்தின் மீது செருப்புகளால் செய்யப்பட்ட மாலையும் தொங்கவிடப்பட்டிருந்தது. குறித்த பதாகை நேற்று இரவு இனம் தெரியாத நபர்களால் அமைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் குறித்த பதாகையின் புகைப்படங்களும் காணொளிகளும் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வந்தது. இந்த நிலையில் காலை 10 மணியளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு தனது காரில் வந்த அர்ச்சுனா ராமநாதன் பதாகையை கிழித்தெடுத்து தனது காரில் எடுத்து சென்றுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான தலவத்துக்கொட பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த 9 பாலியல் தொழில் விடுதிகள் திடீரென சுற்றி வளைக்கப்பட்டதில் அங்கு நின்ற 34 பெண்கள் உட்பட 43 பேர் அதிரடியாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அந்த இடத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு பல்வேறு கொடுமைகள் தற்போது வரை அரங்கேற்றப்பட்டு வருகின்றது.
ராஜபக்சக்களே கடந்த காலங்களில் இந்த சட்டத்தை கடுமையாக பிரயோகிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்ததோடு அதில் முக்கியமான பங்கு வகித்தவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச என்பதும் மறுக்க முடியாது. இன்று வரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் சிறைகளில் நரக வேதனையை அனுபவித்து வரும் சூழலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நிலை இப்பொழுது வந்துள்ளது. இலங்கையில் பரபரப்பை உண்டாக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புள்ளதாக கோட்டபாயவை உடனடியாக கைது செய்ய அனுர அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவருக்கு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கோட்டபாயா நீதிமன்றத்தை இப்பொழுது நாடியுள்ளார். தற்போது கடும் அச்சமடைந்துள்ள கோட்டபாய ராஜபக்ச தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவிக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு கோட்டபாய ராஜபக்ச தொடர்புடையவர் என்பதனை நிரூபிக்கும் எந்தவொரு ஆதாரமும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ச சார்பில் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா இந்த விடயத்தை கூறியுள்ளார். அத்தோடு சட்டத்துக்கு புறம்பாக அவர் கைது செய்யப்பட்டால் கோட்டாவின் சுதந்திரம் பறிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து சனல் 4 ஊடகத்தில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரியே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா இதனை கூறியுள்ளார். தனது கட்சிக்காரரான கோட்டபாயா அவ்வாறு கைது செய்யப்பட்டால் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்படும் அபாயம் உள்ளது என்றும் ஏற்கனவே கோட்டை நீதவானினால் அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தனது கட்சிக்காரர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பணியாற்றியவரும் இந்த மனுவின் பிரதிவாதியுமான சாணி அபிஷேகர போலி சாட்சிகளை உருவாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவராகும். அதனால் அத்தகைய ஒருவரிடமிருந்து நியாயமான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணையை எதிர்பார்க்கவே முடியாது என்றும் கூறியுள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு கைப்பொம்மை போல நடந்து கொள்கின்றது. மனுதாரர் கைது செய்யப்பட்டால் அவரது சுதந்திரம் பறிக்கப்படும். இதனால் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கை நீதியின் கோட்பாடு மீறப்படும். மனுதாரர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர் என்பதற்கான எந்தவொரு ஆதாரமும் இல்லை. ஆகவே மனுதாரரை கைது செய்வது சட்டவிரோதமானது என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெழுக்குளம் பகுதியில் புகையிரதத்தோடு மோதி ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 26 வயதுடைய நிரோசன் லக்மால் என்ற பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றும் பகலகம பகுதியைச் சேர்ந்த நபரே உயிரிழந்துள்ளார். இந்த ராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீட்டுக்கு சென்ற நிலையில் விடுமுறை காலம் முடிந்து பின் நீண்ட காலம் கடமைக்கு திரும்பாமல் இருந்துள்ளார். இன்று மீண்டும் கடமைக்கு திரும்பிய வேளை பலாலி ராணுவ அதிகாரிகள் நீண்ட காலம் கடமைக்கு திரும்பாதமை குறித்து கொழும்பில் இருக்கும் ராணுவ தலைமையகத்திற்கு சென்று விளக்கம் கொடுக்குமாறு பணித்துள்ளனர். இந்த நிலையில் சிப்பாய் பலாலியில் இருந்து வெளியேறிய நிலையில் அரியாலை நெழுக்குளம் பகுதியில் புகையிரதத்தோடு மோதி உயிரிழந்துள்ளதாக யாழ் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. விபத்து சம்பவம் குறித்து யாழ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு வட்டுவாகல் விகாரைக்கு கீழே அகழ்வுகளை நடத்தினால் செம்மணி புதைக்குழியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைக்குழி அடையாளம் காணப்படும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கூறியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் பிஞ்சு குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று தமிழ் மக்கள் குடும்பமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர். இப்பொழுது இது இலங்கையின் மிகப்பெரிய மனித பேரவலத்தின் சாட்சியாக உருவெடுத்திருக்கும் நிலையில் இதற்கு சர்வதேச நாடுகளும் இலங்கை அரசாங்கமும் என்ன பதிலை சொல்லப் போகின்றது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய புதைக்குழிகள் குறித்தும் ஊடகங்களுக்கு கருத்து கூறும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய தமிழினத்தின் மீதான திட்டமிட்ட அழிவுகளை இலங்கை அரசினுடைய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஆட்சியில் இருந்தவர்கள் எமது இனத்தை அழித்தமைக்கான அசைக்க முடியாத சாட்சிகள் இயற்கையின் நீதியால் இப்போது ஒவ்வொன்றாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செம்மணியில் இப்போதைய அகழ்வுகளில் அம்பலமாகும் உண்மைகள் உலகத்தையே உலுக்கியுள்ளது. தமிழர் தாயக பகுதிகளில் இன்னும் எத்தனையோ இடங்களில் இவ்வாறான மனித புதைக்குழிகள் ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டுள்ளது. அதிலும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் உள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட மிக பெரியதொரு மனித புதைக்குழி வெளிச்சத்துக்கு வரும். இதற்காக அந்த விகாரையை உடைத்துத்தான் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றில்லை. தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளது என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும் என்றும் கூறியுள்ளார்.
14 வயதுடைய பாடசாலை மாணவியை தற்காலிகமாக தன்னுடன் கூட்டி சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 17 வயதுடைய கடை ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நமுனுக்குல போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மாணவி நமுனுக்குல கனவரெல்ல பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. பண்டாரவளை பத்தியகிதர பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் நமுனுக்குள்ள கனவரெல்ல தோட்டத்தில் வாழும் 9ஆம் வகுப்பு மாணவியையே இவ்வாறு கூட்டி சென்றதாக சொல்லப்பட்டுள்ளதோடு மீட்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்த மாணவியோடு முன்பு காதல் உறவில் இருந்ததாகவும் பின்னர் அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவியின் தந்தை தம்மை கண்டிப்பதாகவும் துஷ்பிரயோகம் செய்வதாகவும் அந்த மாணவி சந்தேக நபரிடம் சொன்னதை அடுத்து இருவரும் அவ்விடத்தை விட்டு சென்றதாக தெரிய வந்துள்ளது. மாணவியின் தந்தை போலீசில் முறைப்பாடு செய்வதற்கு முன்னதாகவே சந்தேக நபர் கொழும்பில் வேலை காரணமாக தங்கியிருந்த தனது தாயை சந்திக்க சென்றிருந்ததோடு மாணவியும் சந்தேக நபரும் அவரது தாயும் தாங்களாகவே முன்வந்து போலீசில் சரணடைந்துள்ளனர். பாலியல் செயல்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் போஸ்டன் போலீஸ் திணைக்களத்தின் மனித கடத்தல் பிரிவால் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட 7 பேரில் ஒருவரான பௌத்த மதகுருவான வினித மகாயாயே சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மகாயாய வினித தேரர் மே 16 அன்று துறவரத்தை விட்டு விலகியதால் அவர் இனி துறவி அல்ல என்று ஆனந்த சாகர தேரர் குறித்த அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார். வினித மகாயாயே என்ற துறவர பெயரை பயன்படுத்துவதையும் இணையத்தில் கிடைக்கும் அது குறித்த படங்களையும் புகைப்படங்களையும் பரப்புவதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த தேரர் கேட்டுக்கொண்டுள்ளார்.